வணக்கம் நண்பர்களே. நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன ஒரு முக்கியமான தகவலை பத்தி தெரிஞ்சுக்கொள்ள போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, விஜய் டிவில ஒளிபரப்பாகி வர சூப்பர் சிங்கர் ஷோ வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சூப்பர் சிங்கர் ஷோவுக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லாம மலேசியா, சிங்கப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு தமிழர்கள் வாழ்ற எல்லா இடத்துலயும் அதுக்கு மிகுந்த வரவேற்பு இருக்கு. அதனால தான் இதுல ஜெயிக்கிற ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்ஸுமே, பார்ட்டிசிபென்ட்ஸுமே சரி, நல்லா பாடுறவங்களாகட்டும், டைட்டில் வின்னர்ஸ் ஆகட்டும், இல்ல ரன்னர் அப்ஸ் ஆகட்டும், எல்லாருமே வந்து தங்களுடைய கான்செப்ட்ட மலேசியாவிலயோ இல்ல சிங்கப்பூர்லயோ முதலா லான்ச் பண்ணுவாங்க. அதுலருந்து நம்ம ராஜலட்சுமி கப்புல் அவங்க வந்து எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். அது மாதிரி தான் நம்ம சிவாங்கி சூப்பர் சிங்கர் சீசன் 7ல ஒரு பார்ட்டிசிபென்ட்டா இருந்து வெளியில வந்த நம்ம சிவாங்கிய சூப்பர் சிங்கர் மூலமா நிறைய பேருக்கு தெரியல அப்படின்னாலும், அவங்களுடைய திறமையால குக் வித் கோமாளிலோட இன்னொரு சைடு வந்து அவங்க வந்து மக்களுக்கு காமிச்சிருந்தாங்க. அதுல ரொம்ப ஃபேமஸ் ஆன அப்புறம் தான் அவங்க ஒரு கொஸ்டினை அந்த சூப்பர் சிங்கருக்கு கேட்டிருந்தாங்க. அதுல என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நீங்க ஏன் என்ன வந்து செலக்ட் பண்ணல? நான் பாடினது உங்களுக்கு பிடிக்கலையா? இல்ல என் பாடல்ல ஏதாவது குறை இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜஸையே ஒரு ஒரு ஷோல கொஸ்டின் பண்ணியிருந்தாங்க. அந்த கேள்விகளுக்கு நாங்க ஒருவேளை அன்னைக்கு உன்ன தேர்வு செய்யாம போயிருந்தா, நீ இந்த அளவுக்கு வளர்ந்து வந்திருக்க மாட்ட. மேபி அதனால கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஃபன்னா ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமேலு சிவாங்கியோட பயணம் அங்க ஸ்டார்ட் பண்ணி பல்வேறு கட்டங்கள கடந்து இன்னைக்கு ஒரு சோலோ கம்போசரா வளர்ந்து நிக்கிறாங்க. இதுக்கு முழுக்க முழுக்க சிவாங்கியோட உழைப்பு மட்டும் தான் காரணம். அவ ராப்பகலா இதுக்காக உழைச்சிருக்கா. எந்த விஷயம் தனக்கு வராது, முடியாது அப்படின்னு சொன்னாங்களோ, அத வரவழைக்கிறதுக்காக அவ நெறைய கஷ்டப்பட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுடைய மதரான பின்னி கிருஷ்ணன் நெறைய அவங்கள பத்தி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட அவளுடைய சாதகம் பண்ற டைமும் அதிகமாச்சு. அது மட்டும் இல்லாம அவளுக்கு வராது, முடியாதுங்கிற நெறைய விஷயங்கள அவ ட்ரை பண்ணி வர வச்சு, அதுல தன்னுடைய பெஸ்ட்ட கொண்டுட்டு வந்தா. அதுக்காக அவ ரொம்ப கஷ்டப்பட்டா அப்படிங்கிறது எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். இன்னைக்கு ஒரு பொண்ணு அப்படிங்கிற பட்சத்துல அவ எங்கள எந்த அளவுக்கு பெருமைப்படுத்தியிருக்கா அப்படிங்கிறத எங்களால நெனச்சு கூட பார்க்க முடியல. இன்னைக்கு சிவாங்கி ஒரு சோலோ கம்போசரா ஆயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு பெரிய செஃப்பாவும் ஆயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவ ஒரு நல்ல மாடலாவும் ஆயிருக்கா. எங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவ அடியெடுத்து வைக்கிற எல்லா துறையிலுமே அவ சாதிச்சுட்டு வரத நெனச்சா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த நிலையில தான் சிவாங்கி கிருஷ்ணன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆக்டர் முகேஷ் ரவி, அதாவது கம்பி கட்டுற கதை அப்படிங்கிற ஒரு படத்துல நடிச்ச ஆக்டர் முகேஷ் ரவியோட ரொம்ப க்ளோஸா ஒரு ஃபோட்டோஸ போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கேப்ஷன்ல நெறைய லவ் ஈமோஜிஸ்லாம் வச்சிருக்காங்க. இத பார்க்கும்போது இப்போ வந்து அஸ்வினோட ஒரு பெட்டரான ஆப்ஷன் வந்து சிவாங்கிக்கு கிடைச்சிட்டாங்க. கூடிய சீக்கிரம் அவங்கள பத்தி நெறைய விஷயங்கள அவங்க ஷேர் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாரி நெறைய தகவல்கள் சோஷியல் மீடியால இப்ப பரவிட்டு இருக்கு. அத விட முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தான் சோலோவா ஒரு பாட்ட கம்போஸ் பண்றதுக்கு முன்னாடி, அதாவது பிப்ரவரி 14க்கு முன்னாடியே முகேஷ் ரவி கூட அவங்க சேர்ந்து இந்த பாட்ட கம்போஸ் பண்ணி முடிக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க கூட ரொம்ப நெருக்கமா இருக்கிறாங்க. பிப்ரவரி 14 வந்து நான் நெறைய கேள்விகளுக்கு என்னுடைய ஃபேன்ஸுக்கு பதில் சொல்ல வேண்டியது இருக்குது. என்னுடைய வாழ்க்கையோட முக்கியமான கட்டத்துல நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க விரும்புறேன் அப்படிங்கிற மாரி நெறைய விஷயங்கள சொல்லியிருந்தாங்க. பிப்ரவரி 14 வந்து நெறைய எதிர்பார்ப்புகள் மத்தியில அப்போ சிவாங்கி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் இந்த மாதிரி என்கிட்ட எல்லாரும் கேட்கிற கொஸ்டினே வந்து, "நீங்க யார் கூடயாவது லவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்களா? இல்ல கமிட் ஆகியிருக்கீங்களா?" அப்படி மாரி நெறைய கொஸ்டின்ஸ என்கிட்ட கேட்பாங்க. என்னன்னா குக் வித் கோமாளி ஷோஸ்ல வரும்போது அஸ்வினுக்கும் எனக்கும் நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி இருந்தத எல்லாருமே நோட்டீஸ் பண்ணி அடிக்கடி என்கிட்ட சொல்லுவாங்க. மேபி நீங்களும் அஸ்வினும் லவ் பண்றீங்களா? எப்போ மேரேஜ் பண்ணிக்க போறீங்க? அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் வந்து என்ன மட்டும் கிடையாது, என்னுடைய பேரண்ட்ஸையும் அந்த கொஸ்டின்ஸ் வந்து அதிகமா சரவுண்ட் பண்ணி இருக்கும். இப்போ நான் அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா தான் நான் வந்து ஒரு விஷயத்தோட வந்திருக்கேன். அதாவது இப்படி அவங்க சொன்னது வந்து அவங்களுடைய புது பாடலோட ப்ரமோஷனுக்கா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் சொல்லியிருந்தாங்க. நடிகர் முகேஷ் ரவி வந்து ஒரு மாடல் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம, அவர் ஒரு படத்துல ஹீரோவாவும் பண்ணியிருக்காரு. இந்த விதத்துல சிவங்கோட லவ் 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 ஜர்னி அவர் கூட ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே அவங்க நெறைய சக்ஸஸ குடுத்துருக்காங்க. அதாவது குக் வித் கோமாளில ஃபர்ஸ்ட் அவங்க என்ட்ரி ஆன உடனே ஒரு கோமாளியா தான் அவங்க என்ட்ரி ஆனாங்க. கிட்டத்தட்ட 3 சீசனுக்கு மேல அவங்களுக்கு 3வது சீசன்ல அஸ்வின் கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் கிடைச்சுச்சு. அவங்களுக்குள்ள இருக்கிற கெமிஸ்ட்ரி வந்து பேசப்பட்டுச்சு. அஸ்வினுக்கும் சிவாங்கிக்கும் நல்ல பேர் இருக்கு. பார்க்கறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்காங்க அப்படிங்கிற மாரிலாம் நெறைய பேசப்பட்டது. அதுக்கப்புறமேலு 4வது சீசன்ல அவங்க வந்து கோமாளிக்கு பதிலா குக்கா வந்து ஜட்ஜஸையே அசர வச்சாங்க. அதுல இருக்கிற எல்லா இதையும் முடிச்சு அவங்க வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஷெஃப் அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபை ஆயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லி ஜட்ஜஸையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிட்டாங்க. அதுக்கப்புறமேலு செஃப் வெங்கடேஷ் பட் வந்து அ குக்கிங்ல என்னென்ன கேட்டகரிஸ் இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒண்ணு ஒண்ணா சொல்லி செஃப் தாமுவையும் அவங்க ஆச்சரியப்படுத்துனாங்க. அதுக்கப்புறமேலு யாருமே எதிர்பாராத விதமா குக் வித் கோமாளிக்கு ஆப்போசிட்டா ஆரம்பிக்கப்பட்ட டாப் குக்கு குக்கு அப்படின்னு சொல்லிட்டு சன் டிவில ஒரு இது இருக்குது. அதுல வந்து ஆங்கரா அவங்க வந்து தொகுத்து வழங்கிட்டு இருந்தாங்க. அடுத்த சீசனையும் அவங்க
அடுத்த சீசனையும் கண்டிப்பா அவங்க தொகுத்து வழங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரசிகர்கள் ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரமே நான் அதுக்கு பதில் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சிவாங்கி சொல்லியிருந்தாங்க. சிவாங்கி முகேஷ் ரவியோட இந்த பேர் வந்து ஏன் இப்போ பேசு பொருளா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்டர்வியூல சிவாங்கி சொன்ன விஷயங்கள் தான் எல்லாருமே கலங்க வச்சிருக்குது. அதனால தான் கண்டிப்பா வந்து முகேஷ் ரவி கூட அவங்க கமிட் ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயம் இப்போ சோஷியல் மீடியால வைரலா போகுது. அதுக்கு காரணம் என்னன்னா, 25 வயசு ஆன ஒருத்தர் வந்து கமிட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து சொன்னா அதை தயவு செய்து நம்பாதீங்க. 20 வயசு ஆன பொண்ணு கண்டிப்பா ஒண்ணு லவ் லைஃப்ல இருப்பாங்க. இல்லைன்னா கமிட் ஆகி பிரேக்கப் ஆயிருப்பாங்க. இந்த மாரி ஏதாவது ஒரு விஷயம் வந்து அவங்களுக்குள்ள நடந்திருக்கும். அது இல்லன்னு எந்த பொண்ணாலயுமே சொல்ல முடியாது. நானும் அப்படிதான். நானும் என் லைஃப்ல லவ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டேன். ஆனா லவ் அப்படிங்கிறது 2 சைடு இருந்துமே வரணும். ஒருத்தர் மட்டுமே ரொம்ப நாள் குடுத்துட்டு இருந்தா அந்த லவ் லைஃப் வந்து ரொம்ப கசந்துடும். இன்னொருத்தர் வந்து பையரா மட்டும் இருக்கக்கூடாது, கிவ்வரா மட்டும் இருக்கணும். அப்படின்னு நான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது 2 பேருமே ஒரு ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப கமிட்டடா இருக்கணும். ஒருத்தர் மட்டுமே கமிட்டடா இருந்தா அந்த ரிலேஷன்ஷிப்ப ரொம்ப நாளைக்கு தூக்கி பிடிக்க முடியாது. லவ் லைஃப் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கும். ஆனா, அது எல்லாருக்குமே சக்ஸஸ்ஃபுல்லா இருந்ததில்ல. நானும் என்னுடைய லவ் லைஃப்ல ரொம்பவும் சின்சியரா இருந்தேன். அது மட்டும் இல்லாம, அதுக்கு ரொம்பவும் ஒரு ஹார்ட் ஹார்ட் திங்ஸ கூட நான் அதுக்காக அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். சின்ன சின்ன விஷயம் வந்தா கூட அத நான் பெருசு பண்ணாத மத்த பொண்ணுங்க மாரி இல்லாம, நான் ரொம்பவும் அதுக்கு சின்சியரா இருந்தேன். பட் அந்த லவ் எனக்கு சின்சியரா இல்ல. ஒரு கட்டத்தில அந்த லவ்வே என்ன எடுத்துக்கிற மாரி இருந்தது. ஸோ, அப்பதான் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நமக்கு செட் ஆகாது அப்படிங்கிற பட்சத்தில நான் அத விட்டு விலகிட்டேன். நான் அத விட்டு ரொம்பவும் விலக முடியாத கஷ்டப்பட்ட நாட்கள நான் இப்பவும் நெனச்சு பார்க்கறது உண்டு. அதுக்கப்புறம் தான் என்னுடைய லைஃப்ல நான் இந்த கட்டத்துக்காக ரொம்பவும் சீரியஸா யோசிச்சு தான் இந்த விஷயத்த முடிவு பண்ணேன். இதுக்கு மேல நம்ம லைஃப்ல மேரேஜ், லவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது, அதுக்கு நான் ரொம்ப முக்கியத்துவம் குடுத்து, சரியான ஆள் அதுக்கு தேர்வு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கத்துக் குடுத்ததே எனக்கு அந்த பிரேக்கப் தான். ஏன்னா, பிரேக்கப் ஆன ஒவ்வொருத்தரும் அதிலிருந்து மீண்டு வரதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் அப்ப புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க உண்மையா இருந்தா தயவுசெய்து அதுக்காக ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பா அந்த அந்த உண்மையான உங்கள தேடி ஒரு உண்மையான காதல் வந்துட்டே இருக்குது. அத நீங்க மறந்துறாதீங்க. எப்பவுமே உண்மையா இருக்கிறது தப்பாகாது. ஆனா, உங்களுக்கு அமையிற அந்த லவ் லைஃப் அப்படிங்கிறது, லவ் ஆர் மேரேஜ் லைஃப் அப்படிங்கிறது கொஞ்சம் டிலே ஆகுமே தவிர, கண்டிப்பா உங்கள தேடி ஒரு உண்மையான காதல் வந்துடும். தயவுசெய்து அத மறக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவாங்கி சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து ஃபேமிஷால தான் இந்த மாரி பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு நெறைய விமர்சனங்கள் பறந்தாலும், இன்னைக்கு முகேஷ் ரவி கூட அவங்க ரொம்ப க்ளோஸா இருக்கிறத பார்த்து அவங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்பவும் ஹேப்பியா இருந்திருக்காங்க. உங்களுக்கு மேரேஜ் எப்போ அப்படிங்கிற மாரி கொஸ்டின்ஸையும் சிவாங்கி கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. தான் கூடிய சீக்கிரம் ஒரு லைவ்ல வந்து உங்களுடைய நெறைய கொஸ்டின்களுக்கு நான் பதிலளிக்க வேண்டியது இருக்குது. அந்த மாரி நெறைய சொல்லியிருக்காங்க. டாப் குக் டூப் குக்கோட 2வது சீசனையும் சிவாங்கி தான் தொகுத்து வழங்குறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து இப்போ சமீப காலத்துல வந்திருக்குது. அது மட்டும் இல்லாம சிவாங்கி வந்து இப்போ சோலோ கம்போசரா ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அடுத்த பாடலுக்கும் தன்னுடைய வேலைகள இப்போ அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதனுடைய ப்ரமோஷனா தான் மேபி இந்த முகேஷ் ரவி கூட இவங்க க்ளோஸா நடந்த இந்த ஃபோட்டோ ஷூட் இருக்கும் அப்படிங்கிற மாரி நெறைய விமர்சனங்கள் இப்போ வந்துகிட்டு இருக்கிற நிலையில, சிவாங்கியே இத பத்தி டைரக்ட்டா பதில் சொல்லப் போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டிடி கூட அவங்க வந்து குடுத்த ஒரு இன்டர்வியூல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, "அக்காக்கா என்ன தயவு செய்து கம்போசர் அப்படின்னு சொல்லாதீங்க." "இல்ல, இல்ல சிவாங்கி நான் சொல்லியே ஆவேன். எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நான் பார்த்து வளர்ந்த பொண்ணு இன்னைக்கு ஒரு கம்போசரா என் முன்னாடி வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்த்தா எனக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கு. எனக்கு ரொம்ப பிரிட்டி எக்ஸைட்மென்ட்டா இருக்கு." அப்படிங்கிற மாதிரி டிடி வந்து சொல்லியிருந்தாங்க.